ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கேக் சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ. இதில் நம்ம இன்றைக்கி ப்ரௌனி பண்ண போகிறோம். இதில் இதுக்கு தேவையான பொருட்கள் 75 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், 75 கிராம் வெள்ளை சர்க்கரை, இதை நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். 90 கிராம் மைதா, 2 முட்டை, டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 200 கிராம், 30 கிராம் கோகோ பவுடர், 100 கிராம் உப்பு இல்லாத 100 கிராம் உப்பு இல்லாத பட்டரு வெண்ணெய், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி பண்ணுறதுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் உப்பு இல்லாத இந்த பட்டரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் பாயில் மெத்தடுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில், சின்னதாக இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துருக்கோம். அந்த பாத்திரத்து மேலே கரெக்டாக உட்கார்ற மாதிரி ஒரு கிண்ணத்தை இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதனுடைய நீராவி இதில் படும்போது இந்த பாத்திரம் சூடாகி இது உருகும். இப்போ நம்ம சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி, எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் உப்பு இல்லாத வெண்ணெயை சேர்க்க போகிறோம். வெண்ணெய் இது கூட சேர்த்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டோடு சேர்த்து வெண்ணெயை இப்போ மெல்ட் பண்ண போகிறோம். நல்லா அப்படியே கலக்கி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கும்போது அப்படியே பட்டர் நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட்டை அப்படியே மெல்ட் பண்ணும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். 2 முட்டையும் உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ பீட்டர் எடுத்து 1ல் வச்சு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நார்மலாகவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ரௌன் சுகரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் பீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பதத்துக்கு வந்த அப்புறம் பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரத்தை வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து முட்டையும் ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகரை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மைதாவையும் கோகோ பவுடரையும் இப்போ ஜலிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைதாவையும் கோகோ பவுடரையும் ஜலிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கோகோ பவுட்ரு மைதாவை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த எக்கோட நம்ம இந்த பட்டரும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா லூஸாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டைட்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மைதாவும் கொக்கோ பவுடரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மூலம் மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைமில் வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெனிலா எசன்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மோல்டு ரெடி பண்ணுவோம். பட்டர் ஷீட் கட் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு பட்டர் ஷீட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் ஷீட்டு இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். பட்டர் ஷீட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கொயருக்கு எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டச் ஆகிற மாதிரி கரெக்டாக 4 பக்கமும் எடுத்ததுக்கப்புறம் மோல்டை இந்த ஸ்கொயர் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஹைட்டுக்கு 4 மூலையிலும் 4 டாட் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிசர் எடுத்து இந்த எங்கே டாட் வச்சிங்களோ இந்த பக்கம் ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு, இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை இப்படி ஃபோல்டு பண்ண முடியும். இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்மெல் இல்லாத ஆயில் எடுத்து லைட்டாக மோல்டில் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்ளை பண்ணதுக்கப்புறம் பட்டர் ஷீட் எடுத்து உள்ளே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் ஷீட்டு. இப்போ பட்டர் ஷீட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டர் ஷீட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதுக்குள்ளே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு டவல் எடுத்து நல்லா 4 ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இது மேலே வச்சு நல்லா டேப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரை வந்து நம்ம 10 நிமிஷமாக ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை 45 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 1/2 hour ஆயிடுச்சு, இன்னும் முழுசாக வேகலை. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இப்போ முந்திரி உங்கள்கிட்ட எந்தெந்த நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள், இதுதான் போடணும்லாம் கிடையாது. அப்புறம் கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பேக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ மூடியை எடுத்துகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு வந்து நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை மோட்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை கட் பண்ணிடலாம். Brownie ready friends.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.